வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். இன்னைக்கு நம்ம இதில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயந்தான். நிறைய பேர் இன்னைக்கு என்கிட்ட டவுட்டு கேட்டு வரும்போது அவங்க செய்யக்கூடிய தப்பைத்தான் நான் அவங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை திருத்திக்கோங்க. இன்னொன்று, ஒரு மானிட்டேஷன் ஈஸியாக வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்குன்னு சொல்லி தரப்போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும், யூடியூப் சேனல் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலுமே கீழே நான் நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் வரும், வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான். நார்மல் கால் பண்ணிங்கன்னா வராது. இதில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் போடலாம், நான் உங்களுக்கு வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுவேன். அமௌண்ட்டு வாங்கிட்டு தாங்க சொல்லித்தரேன், ஃப்ரீயாக சொல்லித்தரவில்லை, இலவசம் கிடையாது, கட்டணத்தோடு தான் நான் சொல்லித்தரேன். நாங்கள் யூடியூபராக வரும்போது எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போடலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஃபோட்டோ வச்சு ஷார்ட்ஸ் போடுறது, இதனால் மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியலை, நிறைய பேர் போட்டுக்கிட்டும் இருக்காங்க. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ஃபோட்டோ லைவுங்கிறாங்கல்ல, அந்த ஃபோட்டோ எங்கேருந்து எடுக்கிறாங்க? ஃபஸ்ட்டு விவரம் தெரியாதவங்க நிறைய பேர் கூகுள்லேருந்து எடுக்கிறாங்க, ஃபேஸ்புக்லேருந்து எடுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இங்கெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபோட்டோவை என்ன செய்ய, ஒரு சிலர் விவரம் தெரியாதவங்க அப்படியே போட்டுடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நான் அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, எடிட் பண்ணி அப்படியே ஃபோட்டோ லைவில் போட்டு வர்றாங்க. இதனால் மானிட்டேஷன் கிடச்சதா அப்படின்னா கிடச்சிச்சு ஒரு காலத்தில், இப்போ கிடைக்கலங்க. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய அதிகமாகிட்டாங்க. ஒருத்தவங்க தெரியாமல் என்ன செய்வாங்க, போட்டதே மறுபடியும் போட்டுருவாங்க அந்த ஃபோட்டோவையே. நிறைய பேர் இந்த ஃபோட்டோ லைவ் போட்டதே போடலைனாலும் மானிட்டேஷன் வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2-3 மெத்தட் சொல்லித்தரேன். லைவில் நிறைய பேர் நான் இதை பார்த்தேன், அவங்களுக்கு நிறைய லைவில் பணமும் போடுறாங்க, நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, வீடியோ பார்க்குறாங்க. அப்படின்னு லைவ் எப்படின்னா, ஆபாசம் கிடையாது, மெம்பர்ஷிப் லைவ் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு கண்ணாடி பிளேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடியில் ஏதோ ஒரு கலராக எரியக்கூடிய லைட்டோ ஏதோ இருக்குங்க. அது மேலே வந்து அந்த கண்ணாடி மேலே என்ன செய்கிறாங்க, மணல் இருக்குது பார்த்தீங்களா, லேசான மணல், மண்ணு கிடையாதுங்க, மணல், லேசான மணலை வந்து அந்த கண்ணாடி பிளேட் மேலே போட்டுருக்காங்க. லேசாக தான், ரொம்ப எல்லாம் மொத்தமெல்லாம் கிடையாது, லேசாக. அதில் என்ன செய்கிறாங்க, இந்த நைஸாக ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி இருக்கும்ல, சின்ன பிள்ளைங்களாம் அந்த 20 ரூபாய்க்கு கலரு, இந்த குட்டி குட்டி பாக்ஸாக வச்சு கலர் அடிக்கிற பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் கூட கிடந்துச்சு, காணும். அந்த பெயிண்ட்டை வச்சு என்ன செய்கிறாங்க, லைவில் வர்றாங்க பாருங்கள், லைவில் ஹாய் சொல்கிறாங்க இல்லையா, லைவில் வர்றவங்க கூடிய பேரெல்லாம் எழுதுகிறாங்க. ஒருத்தவங்க பாட்டு படிக்கிட்டே எழுதுகிறாங்க, ஹாய் இப்போ நானே போகிறேன், என் பேர் சங்கரி, ஹாய். இப்போ வந்து நான் அவங்க அந்த லைவில் போய் என் பேரை சொல்கிறேன், மை நேம் இஸ் சங்கரி அப்படின்னு. வெல்கம் டு மை சங்கரி, சங்கரி இஸ் த பெஸ்ட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அவங்க இங்கிலீஷில் பாட்டு பாடுறாங்க, நமக்கு வராது சொல்கிறேன். அவங்க பாடிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த பேரை மணலில் எழுதுகிறாங்க சங்கரி. அதை அழிக்கிறதுக்கு ஒரு கட்டை மாதிரி சரட்டுன்னு எழுதுகிறாங்க, சரட்டுன்னு அழிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பேர் இந்த லைவில் வரணுங்கிறதுக்காகவே லைவ் பார்த்துக்கிட்டே கமெண்ட் போடுறாங்க. அவ்வளோ கமெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ வியூஸ் போயிருக்குங்க. இதை மட்டுமே நீங்கள் முகம் காட்டாமல் இப்படி கூட நீங்கள் லைவ் போடலாம், சூப்பராக போகும், ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இன்னும் வந்து இதே மாதிரியே பெயிண்டிலலாம் எழுதி அப்படியே அழிக்கிறது, இந்த மண்ணுங்கிறது எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சுங்க, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் முகம் காட்ட ஒத்துக்கிற மாட்டாங்க. லைவுங்கும்போது நீங்கள் எந்த ஊருங்கிறது அவங்களுக்கு தெரியாது, உங்கள் குரல் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். தைரியமாக முகம் காட்டாமல் குரல் மட்டும், உங்கள் குரலை மட்டும் வச்சு நீங்கள் பேட் கமெண்ட் வரும்னு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, எதுவுமே பேசாதீங்க, வெல்கம் டு வெல்கம். அவங்க யாருமே வரலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது எழுதி இப்படி சும்மா அழிங்க. ஏதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக உள்ள அரசியல் பற்றியோ, தலைவர்கள் பற்றியோ, எதை பற்றியோ, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க பேரோ எதையோ எழுதி சும்மானாச்சும் அழிச்சிக்கிட்டுருங்க. கமெண்டில் வர்றவங்க மேலே சொல்லிடுங்க, எழுதி வேணால் வச்சுக்கோங்க. உங்கள் லைவில் உங்கள் கமெண்டில் உங்கள் பேர் போடுங்க, எழுதப்படுங்க, நீங்கள் என்ன வேணால் போடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னொருத்தவங்க சமைக்கிறாங்க லைவில், அவங்க வந்து கமெண்ட்டே போடுறதில்ல, கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, சேட்டு வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, சும்மா சமைச்சிக்கிட்டு தாங்க இருக்காங்க. பார்த்தா 1200 பேர் இந்த லைவில் இருக்காங்க. ஒருத்தரும் கமெண்ட் போட முடியாது, பேட் கமெண்ட் வராது, வாய்ப்பு இல்லை, சூப்பராக போகுது.
குக்கரில் மொச்சக்காய் வச்சு மொச்சை பயிர் வச்சுருக்கேன், விசில் அடிக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இரண்டாவது, நான் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தையும் உங்களிடம் ஷேர் பண்ணுகிறேன். நிறைய பேருக்கு நான் வந்து ஃபோட்டோ பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து ஃபோட்டோ எடுத்து நான் ஷார்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும்னு நான் சொல்லி போட்டிருக்கேன். எனக்கு கிடைச்சதுனால நான் நம்பிக்கையாக அவங்களுக்கு சொன்னேன். அதை நம்பி ஒரு 4-5 பேர் இந்த ஃபோட்டோ வச்சு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுங்கள். என்கிட்ட சேனல் ஆரம்பித்தவங்க யாராவது இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணலைன்னா கமெண்ட்டில் நம்பர் இருக்கும், வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆரம்பித்தவங்களுக்கு மட்டும்தான் நான் ஃப்ரீயாக பண்ணி தருவேன். மற்றவங்க எல்லாருக்குமே பே பண்ணிட்டு அமௌண்ட்டு கொடுத்தா மட்டும்தாங்க பண்ணி தருவேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஐயோ இந்த விசில் அடிச்சு எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவே. ஃபோட்டோ பின்ட்ரெஸ்ட்டில் போட்டு எடுத்து எப்படி அப்லோட் பண்ணணும், நான் காப்பிரைட் வராமல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களுக்குலாம் ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு வருது. யாருக்கு? நான் சொல்லி கொடுத்தவங்களுக்கு இல்லை, நார்மல் அந்த ஃபோட்டோ வந்து வச்சு மானிட்டேஷன் வாங்குறவங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்துடுது. எனக்கு வரலைன்னா அதுக்கு என்ன காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேங்க. என்னென்னா, ஏற்கனவே என்கிட்ட மானிட்டேஷன் ஆன சேனல் தருண் சுந்தர் ஃபேமிலியில் பணம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சேனல். அதோட ஆட்சன்ஸை இந்த சேனலோட நான் லிங்க் பண்ணவும் யூடியூப் வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த சேனலில் இந்த சேனல் கனெக்ட் பண்ணுறதுனால அதில் நம்பிக்கையாக எனக்கு பணம் வர்றதுனால இதுவும் அப்படித்தான் இருக்கும்னு யூடியூப் வந்து எடுத்துக்கிடுச்சு. அதனால தான் இந்த சேனலில் எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் எதுவும் வரல. இன்னொன்று, வெறும் ஃபோட்டோ மட்டுமே போடக்கூடாது, மானிட்டேஷன் கிடைக்காது. உங்கள் முகத்தை காமிச்சு அடிக்கடி ஷார்ட்ஸ்லேயோ உங்கள் முகத்தை காமிச்சு ஒரு வாரத்தில் ஒரு 2 லைவோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் யூடியூப் வந்து இது ரோபோ கிடையாது, மனுஷன்தான், மேனுவல் தான் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். வெறும் ஃபோட்டோ மட்டும் வச்சு நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இது வந்து மனுஷங்க கிடையாது, யாரோ வேணும்னே ரோபோ வச்சு இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கிறோம். அதனால் முக்கியமான விஷயங்கள் இதை வந்து கேட்டு நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடுறீங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறது உங்களோட கண்டென்ட்டு கிடையாது, சரிங்களா? இது நம்ம அந்த ஷார்ட்ஸுக்காக நம்ம போடலை. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டை லாங் வீடியோவாக எடுத்துக்கோங்க. லாங் வீடியோ இப்படி தான் எடுக்கணும். நிறைய பேர் இப்படி எடுத்து வச்சு போகலைங்கிறாங்க. இப்படி தான் எடுத்து வச்சு போடணும். இப்போ ஃபோனை இப்படி வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கணும். நீங்கள் போடக்கூடிய லாங் வீடியோ இருக்கு இல்லையா, அதோட லிங்க்கை ஷார்ட்ஸ் போடுறீங்களா, ஃபோட்டோ வச்சு ஷார்ட்ஸ் போடுறீங்களா, அதில் ரிலேட்டட் வீடியோன்னு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 4 ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா 4 ஷார்ட்ஸுக்குமே நீங்கள் போடக்கூடிய அந்த லாங் வீடியோ, ஒரு லாங் வீடியோவை ரிலேட்டட் வீடியோவாக கொடுக்கணும். அப்போ என்ன செய்யும், இந்த ஷார்ட்ஸ் எங்கெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த லென்த் வீடியோ புஷ் பண்ணி போகும். அப்போ என்ன ஆகும், நெல்லுக்கு பாயிற தண்ணி பில்லுக்கு பாயிற மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே பெரிய வீடியோ பார்ப்பாங்க. பெரிய வீடியோ பார்க்குறதுனால நமக்கு வாட்ச் அவர் வரும். அப்போ இந்த ஷார்ட்ஸை வச்சு நம்ம வாட்ச் அவர் கெயின் பண்ணிக்கிறலாம். எய்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பாயிண்ட் கொடுங்க. பாய்.